தீபாவளின்னா பலகாரம் செய்வோம். பொங்கல்னால் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், காய்கறிகள் சேர்த்த கூட்டு இதெல்லாம் நம்ம ஸ்பெஷலாக செய்வோம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போதுட்டு தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக இந்த பொருளை கண்டிப்பாக சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து சமைச்சிட்டு இதை போய் எடுத்துகிட்டு வாங்க, இந்த பூ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூவை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி எட்டாவது தூரத்தில் இருக்கும். அதை பக்கத்து வீட்டு அண்ணன்கள்ட்டெல்லாம் கெஞ்சி அதை பறித்து தர சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்து அதை அம்மாட்ட கொடுப்போம். அம்மா வந்து அது எல்லாத்துலேயுமே போடுவாங்க. அது எதனால் போடுறாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் வந்து அது ஒரு பாரம்பரிய பழக்கமாக செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து இந்த வருஷம் எங்கள் மாடி தோட்டத்தில் எட்டாவது தூரம் இல்லைங்க, கைக்கு எட்டுற தூரத்தில் நாங்களே பறிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு பூத்திருக்கு. இந்த வருஷம்தான் முதல்ல பூத்திருக்கு. அது என்ன பூ பாருங்கள், வேப்பம்பூங்க. கண்டிப்பாக வந்து வேப்பம்பூ தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி சமையலில் சேர்ப்பாங்க. இந்த வருஷம் முதல்ல நம்ம மாடி தோட்டத்துலேருந்து நான் வேப்பம்பூக்கள் எடுத்து சமையலில் சேர்க்க போகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.